ගරු රාමනාදන් අර්චුනා ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් ඔබතුමා. நன்றி மூலாசன மந்திரித்துமா என்னுடைய அண்ணன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததற்காக எந்த ஒரு பிரயோசனம் என்றார் இருக்காது. அவர் சொல்ல விடுந்த விடயத்தை ஒரு வசனத்திலே சொல்லுகிறேன். இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை. அதாவது நான் அவருடன் கதைத்தேன், அவருடைய கதைத்து போட்டு தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது எங்களுடைய நிசாங்காரியப்பர் அவர்கள் சொன்னதை கேட்ட மாதிரி எங்களுடைய 13வது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது. இரண்டாவது, இப்போது மாகாண சபைகள் இல்லை, ஆகவே மாகாண சபையை பிரதித்துவப்படுகின்ற இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை. உதாரணத்தாக அதை யார் சேர் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கேபினட் அமைச்சர் அவர்கள் பிரதித்துவப்படுத்துவார்கள். ஆம், உண்மை, எங்களுடைய கேபினட் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதித்துவப்படுத்துகிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, அந்த டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வருவார்கள், சில பேர் வரமாட்டார்கள். அரசாங்கத்தில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள், நல்லபடியும் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கே என்ன கதைக்கிறோம், அங்கே என்ன முடிவுகள் எடுக்கிறோம், அந்த முடிவுகள் அமுல்படுத்தப்படுகிறதா? ஸ்ரீதரன் ஐயா, எங்களோட ரஜீவன் எம்பி உட்பட அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்தாலும் அது ஏதாவது அதில் பிரயோசனம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏனென்றால் எடுத்து போட்டு அடுத்த நாள் விடிய காலமே நாங்கள் டிப்பருக்கு பயந்துதான் பாதையிலே வாகனத்தை ஓட வேண்டும். டிசிசி மீட்டிங்கிலே முடிவெடுக்கிறோம். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோர்ட்ஸிலே போடப்பட்ட அந்த வழக்குக்குரிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிசி மீட்டிங்கிலே சொல்லிவிட்டு வருகிறேன். 7 நாளைக்கு பதியவில்லை. அந்த வைத்தியர் இப்போது நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார். தெல்லிப்பளை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று. இன்னொரு விடயம் என்னென்றால், அதை செய்வது எங்களுடைய சைக்கிள் கட்சி. இந்த விகாரைக்கு எதிராக அரசியல் செய்த அதே சைக்கிள் கட்சி தான் அங்கேயும் போய் மறுபடியும் இந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக எல்லாவற்றையுமே செய்கிறது. டிசிசி மீட்டிங்கிலே நாங்கள் முடிவெடுக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டால் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், தயவுசெய்து ரஜீவன் அவர்கள் கோபிக்க வேண்டாம். என்னென்றால், இந்த வடக்கு மாகாண சபையில் இருக்கிற டிசிசி மீட்டிங்கை சேர் பண்றது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர். அவருக்கு அதை எப்படி நடத்துவதென்று தெரியாது. நான் ஏதாவது கேள்வியை கேட்டால் பக்கத்திலே ஜிஏ பிரதிபலிட சரிதானே, சரி 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 என்றுவார், இல்லை இல்லை என்றுவார். தயவு செய்து உங்களுடைய டிசிசி மீட்டிங்கை தயவு செய்து படித்த மனிதனை எங்களுடைய ரஜீவனனாவை ஒரு சேர்மனா போடுங்கள். அது பிரயோசனம், அவரோட கதைக்கலாம். ஏனென்றால் அவருக்கு விளங்கும், ஒரு ஒரு அதிபராக இருந்திருக்கிறார், அவருக்கு அது விளங்கும், சொல்லிக் கொடுக்கலாம், அவரிடம் படித்துக் கொள்ளலாம், நல்ல மனிதர். இரண்டாவது, இந்த டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம் என்ற ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கயத்துட்டு போகிறோம். நான் கொழும்பிலிருந்து 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் செலவழித்து போகிறோம், ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே முதலாவது, இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான இதொன்றை சட்ட மூலமாக கொண்டு வாருங்கள், சட்டமாக்குங்கள், அதை அக்டாக்குங்கள். அப்போதுதான் அதில் ஏதாவது பிரதிபலம் வரும். දෙවනික කියන්න කැමති, දැන් මේ සතියේ පාර්ලිමේන්තු ඉවර වෙන්න නිසා සමහරව ඇත කියන්න වෙනවා, සමහරට මට ලබන සතියේ ඉඳන් පාර්ලිමේන්තුවේ එන්න බැරි වෙනවා. ඒ නිසා මේ ඇත්ත මම කියන්නම්. මේ පාර්ලිමේන්තුවේ ආපු දවසේ ඉඳන් බිමල් රත්නායක මට ගැව්වා ඇති වෙන්න ගැව්වා. අන්තිමට මගේ කතාව දවස් 8ක් නවත්තලා තිබ්බා. එතකොට මට කියපු කතාව තමයි මම මේ කවුද මුස්ලිම් ජනතාවගෙන වැරදි විදියට කතා කරනවා කියලා මට මේ සභානායකතුමා කතාවක් දීලා මාව නැතුවා. අන්තිමට ওই 320 නැගෙන මගේ කට කොහම හරි වහන්න හැදුවා. මාව හිරේ අරන් දැම්මා. ඔය අරේ මේ කතා කළා, පොලිසිය ඔය සිට කතා කළා, මම හෙඩ්ලයිට් එක දාගෙන ගියා කියලා මම කොහම හරි හිරේ අරන් දැම්මා. දැන් ওই 323 කන්ටේනර් ගෙන මම එළියට කිව්වා කියලා මාව CID එක ඇදගත්තා. CID එක මාව මේ විමර්ශනය කරා. මම කිව්වා එතනින් මම පාර්ලිමේන්තුව ඇතුලේ කියපු කතාවට කොහමද එළිය ඔයගොල්ලෝ අහන්නේ? එළිය අහන්න බෑ. ඒක පත්‍රය ඇවිල්ලා තියෙනවා, පත්‍රයේ තියෙන ඉඳ අහන්නම් කියලා. එතකොට මේ පාර්ලිමේන්තුව වීලුවක් වෙනවා. එතකොට මම දැනගත්තා එතනින් විමල් රත්නායක මන්ත්‍රීතුමා අතනින් කියලා තියෙනවා උන්ගේ කටේ මොනවා හරි එකක් ගන්න කියලා. මට ඉල්ලුවා අනේ ඔයාට තුරතුරු තියෙනවා දෙන්න කියලා. මාතෘකාට අදාළව යෝජනාවට අනිවාර්යයෙන් ඉවර කරන්න තමයි එන්න බැරි වෙනවා පාර්ලිමේන්තුවේ නිසා මේ කියලා ඉවර කරන්න. එතකොට මට මාර දුකයි. මම මේ පාර්ලිමේන්තුව ආවෙත් නැතත් මම ආයේ දිගටම පොලිටික්ස් කරගන්නේ නැහැ. හැබැයි පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කියපු එකට අර මන්ත්‍රීතුමා යෝජනාවට අදාළව කතා කරන්නකෝ නේද මගේ ඉතින් මම 26 වෙනිදා ඉන්නේ නැහැ. ඔයගොල්ලෝට කරදර වෙන්නේ නැහැ. බය වෙන්න එපා. අනිත් එක මම මේ සිංහලෙන් කියන්නේ මේක. ඒ නිසා බය වෙන්න එපා. මේ මන්ත්‍රීතුමා මේක මාව කොහොම හරි දැන් මේ එළියට දැම්මොත් දැන් මම
හොස්පිටල් එකේ හිටපු කාලේ නොමිනේෂන් දැම්මා කියලා වැරදි නඩුවක් දාලා කොහමරි දැන් ඕගොල්ලෝ හැම එකටම අත දාලා නීතිපති ඩිපාර්ට්මන්ට් එකකට අත දාලා ඉවරයි. එතකොට කොහමරි මට ඒක වෙඩි වදිනවා. හැබැයි දැන් එළියට අරන් මගේ කටි මොනවාරි ගන්න කියලා බලනවා. හැබැයි අමාරුයි. අපි ඒ හවුරු ටිකක් එච්චර බය වෙලා ජීවත් වෙලා නැහැ. ඒ නිසා මංගාව තුරතුරු තියෙනවා මට දෙන්න පුළුවන්. හැබැයි මම පාර්ලිමේන්තු එක එළියට යන්න ඉඳා මට ඒක කියන්න බැරි වෙයි. කවදා හරි මේ පාර්ලිමේන්තු එක ආපහු එනවා. එනකොට මම ඒ සම්පූර්ණ ඩීටේල් එක දෙන්නම්. Thank you so much. Matters crucial to district level development. Despite the importance of these committees, I have observed and received consistent compliments regarding the several shortcomings that hinder their intended impact. சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, அரசாங்கம் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களிலிருந்து வரிகள் மூலம் திரட்டுகின்ற வருமானத்தினை மக்களின் அபிவிருத்திக்காக ஒவ்வொரு மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்திக்கென பல மில்லியன் ரூபா பெறுமதியான பணத்தினை ஒவ்வொரு வருடமும் செலவு செய்து வருகின்றது. இவ்வாறு செலவழிக்கப்படுகின்ற நிதியில் மக்களுடைய சமூக பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தினை அவதானிக்க முடியவில்லை. இதற்கு காரணம் செயற்திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் முறையாக குறித்த பயனாளிகள் நன்மை அடையக்கூடிய வகையில் அல்லது உச்ச பயனை அடையக்கூடிய வகையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை இன்மையானது பாரியொரு குறைபாடாக காணப்படுகின்றது. I bring this motion to this house because I think these DCC meetings have been held for a long time, and as we are the people's government, we would like to increase the development of our country and our districts and regions. That is why I would like to mention the key issues of these DCC meetings and decisions. First, there is currently no formal or standardized system in place to monitor or evaluate implementation of the DCC decisions. அதாவது மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை கண்காணிப்பதற்கு அல்லது மதிப்பீடு செய்வதற்கு சரியான ஒரு பொறிமுறை இதுவரை காணப்படாமையினை பலரும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். நாங்களும் அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம். அதேபோன்று many decisions taken during the DCC meetings are either inadequately implemented or in some instances entirely discredited by relevant institutions, thereby undermining the very purpose of these committees. சொல்லப்போனால் டிசிசி கூட்டங்களிலே மேற்கொள்ளப்படுகிற தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் முழுமையாக அல்லது பகுதியளவிலோ நடைமுறைப்படுத்தப்படாமல் காண்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பல மணித்தியால கணக்கான நேரங்களை இந்த டிசிசி மீட்டிங்கிலே நாங்கள் வினக்கெடுகின்றோம். அதற்காக பல அதிகாரிகளும் செலவிடுகின்றார்கள். வினாடி காலக்கரு மன்றித்துமணி அதேபோன்று there is ongoing concern among stakeholders about the legal authority of DCC decisions. This ambiguity limits accountability and responsiveness of the state agencies. And also, I have received numerous complaints from the public officials, local authorities, and members of civil society regarding the lack of enforcement of the DCC resolutions. So, in light of these issues, I respectfully propose this House consider the following recommendation: establish a national monitoring framework to systematically track the implementation of DCC decisions with the progress reports submitted periodically to the Parliament. Review the local framework governing DCCs and where necessary introduce legislative amendments to clarify and strengthen the binding nature of DCC decisions. Assign responsibility for oversight to the district secretary or the independent oversight body to ensure regular reporting and follow-up at the district level. Empower the members of the Parliament to request and receive quarterly reports on the implementation status of DCC decision within their districts and divisions. These steps are essential to enhance the operational effectiveness of DCCs
and to ensure that development decisions made at the district level are implemented in a transparent and accountable manner. Thank you. ස්තුතිය ඔබතුමන්ට යෝජනා විස්තර කිරීම සඳහා කන්දසා